மறைஞான வணக்கம். 2009 சொந்த மண்ணில் இலங்கை தமிழர்கள் எவ்வளவு சீரழிஞ்சாங்கன்னு தெரியும். அங்கே உள்ள பெண்கள் கற்பழிக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஆற்றுல தூக்கி போடப்பட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ள ஆண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னு தெரியும். அகதிகள் முகாமில் எவ்வளவு சீரழிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்களெல்லாம் கூட்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். இளைஞர்கள் தான் இலங்கையில் கூட்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும், கேவலப்பட்டதான் தெரியும். அதே மாதிரி சொந்த மண்ணில் தமிழர்கள் சீரழிய போறீங்க. நீங்க இருக்கிறது 35% தான் சுத்த தமிழர் இருக்கீங்க. இதுலயும் ஏன்டா ஜாதி மயிருன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற ஜாதிக்காரையும் கூட்டு போனா தப்புன்னு வெட்டுற. நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 5 to 10 வருஷத்துல மற்ற இனத்துக்காரன் உங்க வீட்டு பொம்பளையில சீரழிப்பான், உனைய சீரழிப்பான். என்ன மயிரை விட கொடுக்க முடியாது. சொந்த மண்ணில் அனாயாக்கப்படுவ, சொந்த மண்ணில் நிர்மூலமாக்கப்படுவ. ஒற்றுமையா இருக்க வேண்டிய கட்டத்துல வந்துகிட்டு இருக்கோம். அந்த 35% பேர் தமிழர்கள் விட்டா சேர்ந்தாலே ஒன்றுக்குமே செய்ய முடியாது. கஷ்டம், ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த சூழல்ல என்ற எருமை மாட்டு பயில உங்களுக்குள்ள இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இப்போ ஜாதி மயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜாதியை வச்சு நீங்க உங்களை துண்டாடிடுவாங்க, சின்ன பின்னமாக்கிடுவாங்க. வெறும் 5 to 10 வருஷம் தான் உங்க வாரிசுகள் சீரழிய போறாங்க. நீ வேற வழியே இல்லை, ஒற்றுமையா இருந்தே ஆகணும். நீ மட்டும் இல்ல, இவ்வளவு தெலுங்கர்கள் 40% பேர் இருக்கான், அவனையும் நீ சேர்த்துக்கிட்டு தான் அவனுக்கு வேற வழி இல்லை. தெலுங்கனை நீ பகைச்சுக்கிட்டனா ரொம்ப சிக்கலாயிரும், வேற வழி இல்லை. நீ வடக்கன் 15% வந்துட்டா. தென்னிந்தியர்கள் எல்லாமே தாய்மொழி மூலமொழி தமிழ் தான். தென்னிந்தியர்கள் எல்லாமே ஒண்ணுதான், முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால நம்மளுக்கு டோட்டல் எதிரி தென்னிந்தியர்கள் கிடையாது. தென்னிந்தியர்களை பகைச்சுக்கிறாத, அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சேர்ந்து வாழ்ந்து அந்நிய சதியை முறியடிக்கணும். பிஜேபியும் சங்கியும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் இனத்துக்கு. 15% வடக்கன் ஓட்டு வந்துருச்சு. அந்த 15% பிசுறாம பிஜேபிக்கு கொடுக்கும். மொத்த ஓட்டு சதவீதமே 70 தான். ஜெயிக்கிறதுக்கு 35% இருந்தா போதும். அப்போ ஒற்றுமையா இருக்கும்போது என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இப்போ முறைப்படி டிஎம்கே ஜெயிக்கிறப்பதான் சூழல் இருக்கு. ஆனா இந்த வடக்கன் 5% ஓட்டு வந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பா? ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி ஜெயிக்கும். நான் டிஎம்கே ஆதரிக்கிற என் நோக்கம் கிடையாது. எனக்கு தமிழ் இனம் சின்ன படம் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு, புரியுதா? அதனால வேற வழி இல்லை, ஒற்றுமையா இருந்தே நீ ஆகணும். தமிழர்களுக்கு பவர் ஏறணும்னா தமிழர்களுக்கு குரல் கொடுக்கறவனோட ஓட்டு வங்கி கூட்டணும். அவன் தலைவன் நல்லவன் கெட்டவனா பார்க்காத, வேற வழி இல்லை. இனிமே ஜாதி மயிர் பேர்ல வீணா பெறாதீங்க, சொந்த மண்ணில் அனாதை ஆயிடாதீங்க. உங்களுக்கு எச்சரிக்கிறேன்.